என்னுடைய மாலை நேர வணக்கங்கள். இந்த வேறும்பலியும் அமைப்பினுடைய செயற்திட்டங்கள் அது எவ்வாறு உருவாக்கப்பட்டது, அதன் ஊடாக நாங்கள் எவ்வாறான விடயங்களை செய்ய போகின்றோம் என்ற ஒரு சிறிய ஒரு விடயத்தை நான் உங்களுக்கு எல்லோருக்கும் கூறலாம் என நினைக்கின்றேன். இந்த வேறும்பலியும் அமைப்பானது வட்டாட்சி மத்திய கல்லூரியிலேயே கல்வியை கற்று இன்று கனடாவிலே ஒரு பொறியியலாளராக இன்ஜினியராக வேலை செய்து கொண்டிருக்கின்ற உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த கணேச பிள்ளை சிவகுமார் அண்ணன் அவர்களுடைய ஆலோசனையும் வழிகாட்டலும் இந்த அமைப்பினுடைய போஷகராகவும் இருந்து எங்களை வழிநடத்துகின்ற அவருடைய தனிப்பட்ட செலவிலே நாங்கள் 2012 இருந்து இந்த செயற்திட்டத்தை செய்து வருகின்றோம். ஒரு அமைப்பாக நாங்கள் எல்லோரும் இணைய வேண்டும் என இந்த வேறும்பலியும் அமைப்பு இன்று உருவாக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் 2012ஆம் ஆண்டிலிருந்து நாங்கள் இந்த செயற்திட்டத்தை செய்து கொண்டிருக்கின்றோம். அதாவது பல்கலைக்கழக மாணவர்களுக்கான நிதி உதவிகளை செய்து கொடுத்தல், பாடசாலை மாணவர்களுக்கான பலமரக் கன்றுகளை நடுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும், பொது இடங்களிலே அழிந்து வருகின்ற பாரம்பரியமான மரங்களை நடுதல், இவ்வாறான பல செயற்பாடுகளையும் போரின் மூலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கான வாழ்வாதார உதவிகளையும் நாங்கள் மேற்கொண்டிருந்தோம். ஆயினும் ஒரு அமைப்பினை உருவாக்கி எல்லோரையும் ஒன்றிணைத்து ஒரு பசுமையான புரட்சியாகவும் இந்த ஒரு சமூகத்தை இளைஞர்களை இணைத்து ஒரு சமூகம் சார்ந்த ஒரு அபிவிருத்தியை நோக்கி கொண்டு செல்வதற்காக இந்த வேறும் விழியும் அமைப்பானது உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த அமைப்பினுடைய பிரதான திட்டங்கள் 3 தான். ஒன்று எங்களுடைய குழந்தைகளுக்கான ஆரோக்கியமான விட்டமினுடன் கூடிய பழங்களை அவர்களுக்கு பழமரக் கன்றுகளை வழங்கி அதன் மூலம் அவர்கள் பழங்களை பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்பினை உருவாக்குதல். வைத்தியர்களோடு சேர்ந்து கதைத்திருக்கின்றோம். எங்கள் லிங்கம் டாக்டர் இருக்கு, அவரோட நாங்கள் கதைத்தினாங்க. 150 குடும்பங்களும் முதல் கட்டம். என்ன மரமாக இருந்தாலும் நாங்கள் அதை வாங்கி தருவோம். ஆனா அந்த மரத்துக்கான பாதுகாப்பை நீங்க உறுதிப்படுத்தினா சரி. பிள்ளையார் கோயில்ல கேட்டிருந்தவைய என்ன மரம் வாங்கி தர சொல்லி, அதே மாதிரி பாடசாலையில இணல் தருகின்ற மரங்கள் கேட்டிருந்தார்கள். அதே மாதிரி சோதி விநாயகர் ஆலயத்துல நாங்க கதைச்சிருக்கிறோம். அவங்களுக்கு என்ன மரம் தேவையோ நாங்க அதை முழுமையா வாங்கி தருவோம். நாங்க உங்களை பூஞ்சோலையாக வேணுமாண்டாலும் நாங்க உருவாக்கி தருவோம். ஆனா எங்களோட நோக்கம் வைக்கிற மரங்கள் அனைத்துமே என்கிற ஒரு பசுமையை ஏற்படுத்த வேண்டும். 2வது விஷயம், இந்த நாங்கள் வழங்குகின்ற மரங்கள் ஊடாக கல்வி கற்று வருகின்ற மாணவர்கள், வறுமையான மாணவர்களுக்கான கல்வி நிதித்தொகையினை வழங்குகிறது. மரங்களை வளர்க்கின்றவர்கள், ஆர்வமுடையவர்கள், வறுமையான மாணவர்களை இனம் கண்டு நாங்கள் அவர்களுடைய கல்வி செயற்பாட்டுக்கான முன்னேற்றத்தினை நாங்கள் வழங்குவோம். 3வதான விடயம், எமது பிரதேசத்திலே அழிந்து வருகின்ற பாரம்பரியமான மரங்கள், பாரம்பரியமான கலை வடிவங்கள், அதனை நாங்கள் மீள் உருவாக்கம் செய்தல், பாரம்பரியமான மரங்களை நாங்கள் இனம் கண்டு அதனை பொது இடங்களிலே நடுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும். வேறும்பலியும் அமைப்பினூடாக கைகோர்த்திருக்கின்றார்கள் மதிப்பிற்குரிய திரு கிருஷ்ணபிள்ளை விஜயராஜா அவர்களும் டாக்டர் மதியழகன் பரமலிங்கம் அவர்களும் எம்மோடு இணைந்து தொடர்ச்சியாக பயணிக்க இருக்கின்றார்கள். இவர்களும் சமூகம் சார்ந்து பல